இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். பாப்பா பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. சரி எந்திரிக்கிறதுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மரம் மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வெட்டி விட்டு இப்போ துளுத்து வந்து நிறைய மொட்டு வச்சுருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூவும் பூத்துருந்தது. இப்போ தான் யாரோ பறிச்சுட்டு போனாங்க. 4-5 பூன்னு சொன்னாங்க. சரி நம்மளுக்கு இந்த 2-3 பூனாச்சும் இருக்கே, அதனாச்சும் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். டைகர் எங்கள் வீட்டு நாய்ங்க எப்படி ஜாலியாக படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான்னு பாருங்கள். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா குலைப்பான். ஆனால் ஏதாவது பொருளை தொடுற வரைக்கும் கடிக்க மாட்டாங்க. நம்ம யாரும் இல்லாதப்ப யாராவது வந்து ஏதாவது பொருளை தொட்டுட்டா பிடிச்சி கடிச்சு வச்சுருவான். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். நாட்டு ரோஸ் செடி, பன்னீர் ரோஸ் செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்திங்களா கலரு. வாசனை பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் செடி, நான் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகி 5 மந்த்ஸ் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு குட்டி செடியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு மரம் மாதிரி வந்துருச்சு. அந்த கேன் பார்த்திங்கன்னா பெரிய கேனு 2000 லிட்டர் வரும் இல்லையா, அந்த கேனு அதோட சைஸுக்கு இருக்குது இந்த செடி. காய் இல்லைங்க, ஆனால் வந்துட்டு குட்டி குட்டியாக நிறைய பூ இருந்தது. காய் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வச்ச டிசம்பர் செடி பெருசாக இருந்ததே வெட்டி விட்டாங்க. இப்போ தான் துளுத்து வந்துட்டுருக்கு. போன பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே தாங்க இருந்தேன். கொஞ்சம் மஞ்சள்லாம் இருந்தது, அதெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கனகாமர செடி, அப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு 5-6 செடி கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு தோட்டம் மாதிரி நல்லா பெருசாகிட்டு அவ்வளோ பூ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பூத்துருக்கு. பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இதோட விதையெல்லாம் வெடித்து அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறையா வந்து இப்போ வந்து செடி முளைச்சிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 2-3 டைம் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருந்தேன். ஆனால் செடியெலாம் பார்த்திங்கன்னா வரல. திருப்பி வந்து இந்த டைம் நல்லா ஒரு மழை பெஞ்சா வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு பார்த்தா நம்ம ஊரில் சுத்தமாக இன்னும் ஓரளவு மழைன்னு சொல்லுவாங்களே, 1 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு கூட மழை பெய்யல. 2 டைம் வந்தது, அது வெறும் தூத்துல தாங்க, சும்மா வாசல் நனைகிற அளவுக்கு. கருந்துளசி இருந்துச்சு, அதை 2 பறித்து வாயில் போட்டுக்கிட்டு சரி கனகாமரம்லாம் பறிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க, இல்லை நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூ பார்த்திங்கன்னா அழகாக பூத்திருந்தது. கனகாமர பூ தாங்க பறிக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா கையில் கொட்டைப்பட்டி தான் சிக்குச்சுன்னு சொல்லிவிட்டு அதை தூக்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா பறித்து கொடுத்தாங்க. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பூ வந்துட்டு கட்ட தெரியாது, கால் கட்டு கட்டுவாங்களாமா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் கட்டி வச்சுக்க மாட்டாங்க. நான் வந்து கட்டி கொடுத்துட்டனால அதில் ஃப்ரிட்ஜில் தான் பார்த்திங்கன்னா வாடிட்டு கிடக்கும். ஆனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும், எங்கேயாவது கோயிலுக்கு போகணுன்னா அப்போ வந்து பூ வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது தலை சீவாமல் கொண்டையோட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாரோட அம்மாவும் இப்படி தான் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கனகாமரம் பூ பார்த்திங்கன்னா பறித்து எனக்கு கொடுத்து விடுவாங்க. அப்புறம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை சாமிக்கு பறிச்சுட்டு போய் வந்துட்டு கொடுப்பாங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா நாயம் பேசிக்கிட்டே கனகாமர பூ எல்லாத்தையும் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தோம். கனகாமர பூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லலாம் இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு கனகாமரம் யாரும் அவ்வளோக்கு விரும்புறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்துட்டு இது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டுருக்கு. சாரீக்கெலாம் வந்துட்டு கனகாமர பூவில் வைக்கிறாங்க. வச்சா ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இதையும் நம்பி விவசாயமாக வந்துட்டு தனியாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குனாச்சும் கொஞ்சம் விவசாயிங்கள்லாம் கொஞ்சம் செழிப்படைவாங்க. எல்லாருமே வந்துட்டு கனகாமர பூவை லைக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அந்த பூவும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கனகாமர பூவை பறித்து ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணியாச்சு. இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா குழி வாழைங்க, என்னோடய ஹைட்டு தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தார் போட்டுருச்சு. ஒரு 4-5 சீப் வர மாதிரி காயும் வச்சுருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரஸ்தாளி அப்பா வீட்டில் இருக்கிறது அவ்வளோ பெருசாக அந்த செவ்வாழைலாம் இருக்குல்ல, அவ்வளோ பெருசெல்லாம் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரஸ்தாளி இல்லை, மரம் இருக்குது, இன்னும் காய் வரல. இந்த குழி வாழை தான் வந்துட்டு தார் விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொய்யாக்காய் பறிக்கலான்ட்டு வந்தாச்சு. இது வந்து நாட்டு வெரைட்டி இல்லைங்க, அதே மாதிரியே இருக்கிறது ஹைப்ரிட் காய் தான். இதை வச்சு வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் இருக்கும். போன வருஷமே பார்த்திங்கன்னா காய்க்கு வந்துருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் காய் வச்சுருந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே காய் வச்சுருக்குதுங்க. ரொம்ப பச்சையாக சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நல்லா அந்த செங்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குதுங்க. பச்சையாக சாப்பிட்டா அந்த துவர்ப்பு சுவை மாதிரி வருது. ரொம்ப பழுத்து போனாலுமே அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அந்த செங்காய் மாதிரி இருக்கிறப்ப பறித்து அதில் உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனி. கொய்யாக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் வந்துட்டு பறித்து எடுத்துக்கிட்டேன். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் கிடையாதுங்க, மேட்டாங்காட்டு வெள்ளாமல் தான். கொஞ்சம் வந்துட்டு காடு இருக்குது வீட்டுக்கு முன்னாடியே. அதில் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு தான் போட்டிருக்குறாங்க. மழை இல்லாதனால பாதி காஞ்சி போச்சு, இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது.
அந்த கொய்யாக்காலாம் பறிச்சதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கொய்யா மரம் வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சந்தையில் வாங்கினது தான். அவ்வளோ காய் காய்க்குது, வருஷம் ஃபுல்லாகவே காய் வைக்குதுங்க. அது பாட்டு காய் வருஷம் ஃபுல்லாகவுமே பிஞ்சு வச்சுட்டே இருக்கும், காய் வச்சுட்டே இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1-2 கொய்யாக்காவானாச்சும் கிடச்சிட்டே இருக்கும். அந்த மரத்துக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை கொடி, நிறைய செடி வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை கொடியை வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதை பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சு நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. இதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இருந்தது, நல்லா புதையாக பெருசாக வந்துருச்சு. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. பாம்புலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. பாம்பு வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா டைகர் நாய் தான் காட்டி கொடுப்பான். ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை கொடி பக்கத்துலேயே தான் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு எங்கள் அப்பா எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாங்க. ஆயா பார்த்திங்கன்னா வெத்தலை போடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெத்தலையும் பார்த்திங்கன்னா நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்கு கடையிலலாம் விற்பாங்களா வாய்க்கு போகிற வெத்தலை, அது கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா இதையும் வந்துட்டு போட்டால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா காயே வைக்க மாட்டேங்குது கண்ணு, என்னன்னு தெரியல. எல்லாம் பூ வச்சு எல்லாம் கொட்டி போயிடுச்சு, ஒரு வேளை ஆண் மரமாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ பூ வச்சு நல்லா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மரமும் நல்லா பெருசாகிடுச்சு. ஒரு செடி வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு, திடீர்னு பார்த்திங்கன்னா பெருசாயிடும். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதுவும் பெருசாயிருச்சு. அதுக்கப்புறம் கொய்யாக்காய், கனகாமரப்பூ, எங்கள் அம்மா கொஞ்சம் மாவு ஊற்றி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு வந்துட்டாங்க. அம்மா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஏரி மட்டும்தாங்க குறுக்கில் இருக்குது. நடந்து போனாலே ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம். வண்டியில் போனால் இன்னுமே கம்மி தான், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த ஏரிலாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நிறைய முள்ளு மரம் இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க தண்ணி வந்ததுலேருந்து. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, போன கையோடு அப்படியே முல்லைப்பூலாம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் சாயந்தரம் ஆகிப்போச்சா, எல்லா பூவும் பார்த்திங்கன்னா நல்லா விரிய ஆரம்பிச்சிருச்சு. மொட்டோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூவோட வாசனை தெரியாது. இந்த மாதிரி விரிகிற போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. யாருக்கெல்லாம் முல்லைப்பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முதல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பூ வந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாச்சு. அது ஒரு முழத்துக்கு மேலேயே வந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரை முளை பூ ஓரளவுக்கு அப்படியே மொக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியாகி போச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். சாயந்தரம் ஆனதுனால அப்படியே சுருங்கிருச்சுங்க. சிகப்பு கலரு சாண்டல் கலர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த நந்தியாவட்ட பூ பார்த்திங்கன்னா பறிக்கிறதே இல்லை, ஏன்னா மல்லிப்பூ இருக்குது முல்லைப்பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பறிச்சுட்டு இதை கண்டுக்கிறதே இல்லைங்க. அப்படியே செடியிலே பார்த்திங்கன்னா மொக்கு வச்சு இது விரியாத அப்படியே கொட்டிடும். கனகாமர பூ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா முல்லைப்பூ மொக்கெல்லாம் பறித்து வச்சுட்டு கட்டலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். நம்ம வீட்டில் தான் ஒரு அம்மனி இருக்கிறாங்களே, அவங்க வந்துட்டாங்க கரெக்டாக. இவங்கள பார்த்துட்டே கட்டலாம் பூவை, வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சா. இவங்க வந்துட்டு விடவே இல்லை. ரோஸெல்லாம் பறித்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து காதில் சைடாக அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டேன். இவங்களுக்கு பூ பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரில, நடுவில் வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் காலில் போட்டு நல்லா மிதித்து அங்கேயும் இங்கேயும் அள்ளி அரைச்சி, சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போய் இவங்களை வச்சுட்டு பூ கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிளானையே ட்ராப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. திருப்பி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து இவங்க தூங்கும் போது தான் பார்த்திங்கன்னா திருப்பி இந்த பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் முல்லைப்பூ மொட்டு வந்து பறித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மொட்டாக இருக்கும் போதே பறிச்சுட்டு வந்துட்டேன். மொட்டாக இருக்கும் போதே கட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கனகாமரம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு வந்து ஒரு நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூ எப்படி கட்டணுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் வந்து அதை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் எடுத்துட்டேன். கிளியராக நல்லா புரிகிற மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கும் பூ கட்ட தெரியாதுங்க. ஊசியில் தான் பார்த்திங்கன்னா கோர்த்து வச்சுப்பேன். பூ கட்ட தெரியாதுன்னு கிண்டல் பண்ணாங்கன்னா எங்களுக்கோசரம் தான் ஊசிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ கட்ட கற்றுக்கிட்டேன். ஈஸியாகவும் இருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா கடையில் வந்து கட்டி விற்கிறது வந்து ரேட் அதிகமாக விற்பாங்க. அதுவே நம்ம வாங்கிட்டு வந்து கட்டினோம் அப்படின்னா இன்னுமே நம்ம வந்து கம்மியாக வந்துட்டு வாங்கலாம் பூவை. அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ விருப்பப்படுற மாதிரி நம்ம ஆசையாக கட்டியும் வச்சுக்கலாம். கனகாமரமும் இந்த முல்லைப்பூ மொட்டும் சேர்ந்து கட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி கட்டி வைக்கிறது வந்துட்டு நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் கட்டி முடிச்சிட்டேன். வந்து ஒரு 2 முழம் வருங்க, அவ்வளோ வந்துட்டு பூ இருந்தது. அந்த முல்லைப்பூ மொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிச்சிருச்சா. அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது இன்னுமே ரொம்பவே அழகாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பூவையே கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனகாமரம் இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு அரை முழம் வரும். அதை பார்த்திங்கன்னா தனியாக கட்டி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.